வணக்கம் நண்பர்களே, பாவ தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொளியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். இந்த தொகுப்பிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னவென்று சொன்னால், அதாவது இலங்கை வெர்சஸ் நியூசிலாந்து அணிகளான 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டியினுடைய முதலாவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. யார் யார் பிரகாசித்திருக்கின்றார்கள் தொடர்பாக நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். அதே போன்று கமிந்து மெண்டிஸ் பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்கின்றார். சாதனைக்கு மேல் சாதனைக்கு சொந்தக்காரனாக மாறிக்கொண்டிருக்கும் கமிந்து மெண்டிஸ் தொடர்பாகவும் உங்களுக்கு தர இருக்கிறேன். அதே போல சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் அணிகளான போட்டி அட்டகாசமான போட்டி. ஒரு கட்டத்திலே ஆப்கானிஸ்தான் அணியினர் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி 50 ஓட்டத்திற்குள் ஓல் அவுட் ஆக்கி விடுவார்களோ என்ற ஒரு எண்ண தோன்றிய ஒரு போட்டியாக அமைந்த போட்டி. அந்த போட்டி தொடர்பாக உங்களுக்கு தர இருக்கிறேன். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி ஐபிஎல்லிலே கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியினுடைய ஒரு தகவல் வந்திருக்கின்றது. இது தொடர்பாகவும் நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். அதே போல ஃபசுல்லா ஃபரூக்கி தொடர்பாகவும் ஒரு தகவல் இருக்கின்றது. அது தொடர்பாகவும் உங்களுக்கு நான் தர இருக்கிறேன். எனக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா என்றால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் முறை பாக்குறீங்க இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அப்படி ஒரு தட்டி விட்டுருங்க. காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ளது. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வெர்சஸ் நியூசிலாந்து அணிகளான 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டி காலி சர்வதேச மைதானத்தில் இடம்பெற்றது. இந்த போட்டிக்கு இலங்கை ரசிகர்கள் ஃப்ரீ என்ட்ரி, அதாவது 4வது கேட் வழியாக செல்வார்களாக இருந்தால் இந்த போட்டியினை ஃப்ரீயாக கண்டுகளிக்க முடியும் என்பதாக இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கிறது. அந்த வகையிலே ஒரு சில ரசிகர்கள் இந்த போட்டியை பார்வையிடுவதற்காக வேண்டியும் வந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே முதல்ல இலங்கை அணியினர் பெற்றுக் கொண்டார்கள். 302 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 7 விக்கெட்டுகளை இழந்து என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒருவருமாக இருக்கிறது. 88 ஓவர்கள் வீசப்பட்டது. முதலாவது நாள் நேர முடிவு என்பது 88 ஓவர்கள் வீசப்பட்டிருந்தது. இதிலே இலங்கை அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் 10 நிசங்க, அதே போன்று திமுத் கருணாரத்ன 10 நிசங்க 27 ஓட்டங்களை பெற்று 27 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 25 பந்துகளுக்கு 4 ஓட்டங்கள் அடங்கலாக என்பது குறிப்பிடத்தக்க. அதேபோல் திமுத் கருணாரத்ன 2 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்து வெளியேறினார். 3ஆம் இலக்கத்திற்கு வந்து தினேஷ் சந்திமல் 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 71 பந்துகளுக்கு 4 ஓட்டங்கள் அடங்கலாக. அதே போன்று 4ஆம் இலக்கத்திலே துடுப்படுத்தாடிய கமிந்து மெண்டிஸ் சிறப்பான முறையிலே துடுப்படுத்தாடி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. கமிந்து மெண்டிஸ் 114 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 173 பந்துகளுக்கு 4 ஓட்டங்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. கமிந்து மெண்டிஸினுடைய சாதனை தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கமிந்து மெண்டிஸ் இதுவரைக்கும் 4 சதங்களை அடித்திருக்கின்றார். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதி குறைந்த இன்னிங்ஸிலே சதம் அடித்த இலங்கை வீரர்கள் முதல் வீரராக கமிந்து மெண்டிஸ் விளங்குகிறார். காரணம் 11 இன்னிங்ஸிலே கமிந்து மெண்டிஸ் 4 சதத்தினை பெற்றிருக்கின்றார். அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தனஞ்சயடி சில்வா 3வது இடத்தில் இருக்கிறார். குறிப்பாக அவர் 23 இன்னிங்ஸிலே தான் அவர் 23 இன்னிங்ஸிலே தான் அவர் 4 சதங்களை பெற்றிருந்தார். அதே போன்று திலீப் மெண்டிஸ் 26 இன்னிங்ஸிலே அவர் 4 சதத்தினை பெற்றிருந்தார். அதே போன்று அசங்க குருசிங்க இவரும் 29 இன்னிங்ஸிலே இவரும் 4 சதத்தினை பெற்றிருக்கின்றார். அதாவது அது குறைந்த இன்னிங்ஸில் சதத்தினை பெற்று சாதனை படைத்திருக்கின்றார் கமிந்து மெண்டிஸ் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு. அதே போன்று 11 இன்னிங்ஸிலே அவர் அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையாக 600க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். இதுவும் இலங்கையிலே அதிகபட்ச ஓட்டங்களை பெற்றவர் வரிசையிலே முதலாவது இடத்தில் கமிந்து மெண்டிஸ் இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய. கமிந்து மெண்டிஸ் தொடர்ந்தும் விளையாட வேண்டும், தொடர்ச்சியாக சிறப்பாக விளையாட வேண்டும் என்பதாக நாங்கள் இருவரிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அஞ்சலோ மெத்தியூஸ் 114 36 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி ஆட்டமிழந்து வெளியேறினார். அதே போன்று தனஞ்சயடி சில்வா 11, அதே போன்று குசல் மெண்டிஸும் அருமையான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். 50 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு தன்னுடைய அரை சதத்தினை டெஸ்ட் போட்டியிலே கடந்திருக்கின்றார் குசல் மெண்டிஸ் என்பது குறிப்பிடத்தக்க. இதில் 4 ஓட்டங்களும் உள்ளடங்கலாக என்பது குறிப்பிடத்தக்க. அதே போன்று ரமேஷ் மெண்டிஸ் 14 ஓட்டத்தோடு ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார். ஆட்டமிழக்காமல் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் ரமேஷ் மெண்டிஸ். அதே போன்று பிரபாத் ஜெயசூர்யா ஆகியோர் துடுப்படுத்தாடி கொண்டிருந்த வேளையிலே முதலாவது நாள் நிறைவுக்கு வந்த நிலையிலே 302 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை அணியினர் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நியூசிலாந்து அணியினுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சவுதி 14 ஓவர்கள் பந்து வீசி 2 மேடி 48 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்று பட்டேல் 18 ஓவர்கள் பந்து வீசி 58 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். பிலிப்ஸ் 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல
போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மற்றொரு போட்டியாக நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி அருமையான போட்டி, அட்டகாசமான போட்டி. குறிப்பாக இந்த 3 போட்டிகளை கொண்ட ஒரு நாள் போட்டி தொடர் சவுத் ஆப்பிரிக்கா அதே போல ஆப்கானிஸ்தான் அணிகளான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டி துபாயில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல துடுப்படுத்தாடிய சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் மொத்தமாக 106 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். சகல விக்கெட்டுகளை இழந்து என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. ஒரு கட்டத்திலே சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் 37 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டினை இழந்து துடுப்படுத்தாடி கொண்டு தட்டு தடுமாறி கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே தான் அந்த நேரத்திலே தான் மல்டர் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி சவுத் ஆப்பிரிக்கா அணியினை 100 ஓட்டத்திற்கு கடப்பதற்கான வழிவகுத்திருந்தார். குறிப்பாக அவர் 84 பந்துகளுக்கு 54 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று பஜோன் 16 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் 34 பந்துகளுக்கு. அதே போன்று டொனி 18 பந்துகளுக்கு 11 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆப்கானிஸ்தான் சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார்கள் ஆப்கானிஸ்தான் அணியினர். ஃபசுல்லா ஃபரூக்கி 4 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். 35 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 7 ஓவர்கள் பந்து வீசி. அதே போன்று ரஷீத் கான் 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். 30 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய 8 ஓவர்கள் பந்து வீசியிருந்தார். அதே போன்று புதிதாக அறிமுகமாகிய அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பந்து வீச்சாளர் 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். 20 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பதிலுக்கு துடுப்படுத்த ஆப்கானிஸ்தான் அணியினர் 107 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 4 விக்கெட்டுகளில் இருந்து 26 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் குல்பதீன் நைப் 27 பந்துகளுக்கு 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த ஆட்டமிழக்காமல். அதே போன்று அஸ்மத்துல்லா உமர் ஜாய் 36 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 25 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொடுத்திருந்தார். 36 பந்துகளுக்கு 25 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போல ஹஸ்மதுல்லா சஹதி 29 பந்துகளுக்கு 16 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்த போட்டியிலே வெற்றி அடைந்து கொண்டார்கள். இந்த தொடருடைய முதல் வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆப்கானிஸ்தான் அணியினர் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஐபிஎல் தொடர்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஐபிஎல் தொடர்பாக ஒரு தகவல்கள் வந்திருக்கின்றது. அதாவது ஐபிஎல் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியினுடைய பயிற்றுவிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ரிக்கி போண்டிங். குறிப்பாக இந்த ரிக்கி போண்டிங் டெல்லி கேபிட்டல் அணியினுடைய பயிற்றுவிப்பாளராக இருந்தார். தற்பொழுது 2025ஆம் ஆண்டு இடம்பெற இருக்கின்ற இந்த ஐபிஎல் தொடருக்காக வேண்டி புதிய பயிற்றுவிப்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது டெல்லி கேபிட்டலில் இருந்து அப்படியே கிங்ஸ் 11 பஞ்சாப் வரை பயிற்றுவிப்பிலே வேங்கி இருக்கின்றது என்பதாகத்தான் நாங்கள் கூற வேண்டும். புதிய பயிற்றுவிப்பாளர் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியினுடைய புதிய பயிற்றுவிப்பாளராக ரிக்கி போண்டிங் இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க. இதை போன்று மற்றும் பல சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளை தர நான் உங்களோடு தொடர்ந்தும் இணைந்திருக்கிறேன். எனவே இதே போன்று சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகள் நீங்கள் அறிய வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பா இந்த பாவா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. இதே போன்று மற்றும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜே ஆசில். வணக்கம் நேர்களே.